வெல்கம் எவ்ரிவன். ஸோ இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் பிவிக்யூவில் கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மிகை தகு பின்னத்தின் தலைகீழிக்கும் மற்றும் அந்த பின்னத்திற்கும் உள்ள வித்தியாசம் 9/20 எனில் அந்த பின்னம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு தகு பின்னம் சொல்கிறாங்க. ஒரு தகு பின்னத்தின் ஒரு தகு பின்னத்தின் தலைகீழிக்கும் அந்த பின்னத்திற்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? ஸோ இந்த 1 தலைகீழிக்கும் இதுக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9/20. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா கரெக்ட். தலைகீழினா இதோட தலைகீழினா 1/x. இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 9/20. அப்போ அந்த பின்னம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுங்கள், கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். எல்சிஎம் எடுங்க. எக்ஸு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 1 - x² = 9/20. இது கிராஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 20 × 1 - x² = 9x. இந்த 20 உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 20 - 20x² = 9x. இந்த 9x வந்து உள்ளே கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன வரும்? 20 - 20x² - 9x = 0 ஆயிரும். ஸோ இந்த மைனஸ் ஃபுல்லாக காமனாக வெளியே எடுத்தீங்க என்ன கிடைக்கும்? 20x² + 9x - 20 = 0. இந்த மைனஸ் அங்கிட்டு போகிறப்ப 0 ஆயிரும். ஸோ லாஸ்ட் நம்மளுக்கு இந்த டேர்ம் மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 9x எப்படி எழுதலாம்னா, இது நம்ம காரணிப்படுத்தும் முறை பண்ண முடியாது. ஸோ இன்னொரு ஈஸியான மெத்தட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா 20x². இந்த 9x எப்படி வந்துச்சு? +25x - 16x 20 = 0. இப்போ 25xலேருந்து 16x மைனஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9x கிடைக்குமா? ஓகேவா? இப்போது இந்த டேர்ம் தனியாக எழுதிக்கோங்க, அந்த டேர்ம் தனியாக எழுதிக்கோங்க. ஸோ இந்த 20 இந்த 25xலேருந்து நம்மளுக்கு என்ன எடுக்கலாம்? 5x காமனாக வெளியே எடுக்கலாம். 5x காமனாக வெளியே எடுத்தீங்க என்ன கிடைக்கும்? 4 + 5ன்னு வரும். 4x + 5 4x + 5 வரும். ஓகேவா? 4 × 5 20, 5 × 25. ஓகேவா? இதுலேருந்து -4 வெளியே எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்னா, -4 எடுத்தீங்கன்னா 4x + 5ன்னு கிடைக்கும். புரிஞ்சா? ரெண்டும் சேமாக இருக்கா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4x + 5. இன்னொரு டேர்ம் என்ன கிடைக்குது? 5x - 4. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நீங்கள் உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது சேம் டேர்ம் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போது இது = 0 தானே பண்ணணும். இப்போ = 0 பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? 4x + 5 = 0. அப்போ 4x = -5, x = -5/4. எப்பயுமே நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் வந்து மைனஸில் நம்மளுக்கு ஆன்சர் வரக்கூடாது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா 5x - 4 பண்ண போகிறோம். 5x - 4 = 0. இந்த -4 ஈக்குவல் பண்ணப்போ +4 ஆயிரும். அப்போ 5x = 4. அப்புறம் x = 4/5. அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? இந்த செம்ம கொஞ்சம் கால்குலேஷன் பெருசாக இருக்கும், ஆனால் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. செம்ம டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.